வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. இணைப்பில் இணைந்திருந்த இரு பால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் நார்வே, டென்மார்க் இணைப்பில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஆறாவது அறிவின் மேன்மை. அந்த தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். முதல்ல ஒரு கவியை எடுத்துக்கலாம். தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார், ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார், ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணா, வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல் முரண்பாடன்றோ. அப்ப கவியில சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல தான் யாரு, எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம், வாழ்க்கையோட நோக்கம்தான் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் வர்றது இயல்புன்னு சொல்றாங்க. அப்ப சரியான வழிகாட்டல், சரியாக வழி நடத்தல் இருந்தாதான் அது தான் வாழ்வின் நோக்கத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த பொருளை தேடுகின்றோமோ, ஏன் தேடுகின்றோம், நமக்கு யாரு, யாரையெல்லாம் தெரியும், அவர்கள யாரிடம் அல்லது எந்த இடத்தில் நாம் தேடுவது கிடைக்கும் என்று சிந்தித்து ஆராய்கின்ற பழக்கத்தை சில மனிதர்களே ஏற்படுத்திக்கிறாங்க. ஞானம் எனும் மெய்யுணர்வை தேடுகின்ற போதுதான் சிலர் அதை மறந்துவிட்டு எங்கெங்கோ ஓடுகிறார்கள். உணர்ச்சி வயத்தில் உருக்கமுடன் தேடுகிறாங்க. அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு அந்த ஆறாவது அறிவை நம்ம தேடி வர்றோம். தேடும்போது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக உள்ளது என்பதை உணர மனதை உயிர்ல ஒடுக்கி உணர வைக்கணும். அப்ப ஆனா மனச உலகில் விஷயங்களை தொடர்பு கொண்டு இருப்பதனாலதான் தேடுவதை உணர முடியாம மனம் நொந்து வாடி போய்விடுறோம். அதாவது விளக்கு கையில இருக்க வைத்துக்கிட்டு விளக்கு ஒளியில இருள தேடுவது போல மனதை ஒடுக்குவதற்கு பதில் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அப்ப வாழ்க்கைங்கிறது என்ன என்பதை புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையை வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். மனிதனிடம் எல்லா உயிரினங்களும் விட பிரத்யேகமான ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் ஆறாவது அறிவு. எது அறிவு ஆறாவதுன்னு சிந்தித்து பார்த்தோம்னா, புலன்கள் மூலமாக இந்த உலகில் உள்ள பல பொருட்களை உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இயற்கையில 3 மறைப்பொருட்கள், புலன்கள் மூலம் உணரக்கூடிய 3 மறைப்பொருட்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம், உயிர், மெய்ப்பொருள். அந்த 3 பொருளையும் அறிஞ்சிருக்கிறதுக்கு எழுந்த வேகம்தான் இந்த ஆறாவது அறிவு. அப்ப உயிர், மனம் 2ம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி உள்ளதுன்னு என்று யாராலும் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. விஞ்ஞான பூர்வமா கூட அதை நிரூபிக்க முடியாது. அப்படி இருந்தும் மறுக்க முடியாத ஒண்ண, அதன் இயக்கத்தை எப்படி அறியறது? யார் அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது? சாதாரணமாக அறிவு என்ன பண்ணும்? புலனளவுல இயங்கி விரைவில் இந்த முப்பொருள் புனைய அறிய முடியாது. அப்ப எந்த ஒன்றை தன்னுடைய ஆற்றலை செலவு செஞ்சு பொருட்களை பிரித்து பார்த்து பகுத்தறியும் சிறப்பு பெற்றதுதான் இந்த மனம், மனிதனோட மனம். அப்ப தாயின் கருவறையிலிருந்து இறுதி முடிவான கல்லறை வரைக்கும் ஒரு ஆன்மா மேற்கொள்ளும் பயணம்தான் ஒரு குருவின் துணையை நாடப்போகுது. அப்படி நாடும்போதுதான் அந்த ஆன்மா புனிதமடையுது. உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு எனும் அறிவு நிலைக்கு உயரும் போது அந்த பயணம் சுகமா வருது. எந்த விதமான சிக்கல்களுக்கும் உட்படாம அளவு முறைக்குட்பட்டு செயல்படும் போதுதான் பயணம் இனிமையா மாறுது. இப்ப அதிகமான பாரத்தை சுமக்காம விட வேண்டியதை விட்டு விட்டு என்னும் போதுதான் ஆரோக்கியமாக பயணமாக அது அமையுது. மிதமான வேகமும் வேணாம், மிதவும் நன்றும் இருக்கக்கூடாது. அப்ப வேகத்தை குறைத்து நிதானமாக செல்லும் போதுதான் அருள் பெருக்கும் இன்ப சுற்றுலாவாக நம்மளுக்கு அது அமைய ஆரம்பிக்குது. அப்ப பயணங்கள்ல பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா, கடலை நோக்கி போகும் பயணம் தான் பெரியது. நதி கடலை நோக்க பாய்ந்து கொண்டே இருக்குமா,
அப்ப இறைவன் வந்து நம்ம என்ன பண்ணுவாராம், நான் உன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்லுவாரு. அப்ப அதே மாரிதான். பயணத்துல என்ன பண்றது? ஓட்டுநர் தூங்கினா விபத்து நேருவது இயல்பு இல்லையா? அப்ப அதனால இந்த புனித பயணம் மேற்கொள்ளும்போது விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சத்தில் துன்பம் ஏற்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண விளைகிற போதுதான் அந்த உள்ளொளி பயணமாகிறது நம்மளுக்கு நல்லபடியா அமையுது. அப்ப இந்த பயணத்துல புகழ்ச்சிக்கோ, இகழ்ச்சிக்கோ இடமில்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் வந்து இந்த பயணத்துல அமையுது நம்மளுக்கு. அதுதான் மாணிக்கவாசகர் பாடுவாரு சிவபுராணத்துல. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அப்ப இந்த உயிர்ப்பு உணர்வாகன பிராணனானது மேலே நிலைக்கவும், உள்ளொளியும், உணர்வொளியும் ஒன்று கலந்து இரு புருவங்களுக்கு இடையில வந்து சந்திக்கும் போதுதான், நெற்றி பொட்டுல சந்திக்கும் போதுதான், முடிவில்லாத மூலப்பொருளான அறிவே உருவாக விளங்குகின்ற பரமன் அழகிய ஜோதியாக காட்சி நம்மளுக்கு கொடுக்குறான். அப்ப உள்ளத்திலே சிவன் இருந்தாலும் அவன் வெளிப்பட உதவுவது தியானம்தான். அப்ப உயிர் சக்தியின் மையத்தை மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு மாற்றும் போதுதான் இந்த உலகே வெள்ளை பூக்கள் உதிர்க்கும் அமைதி உலகமாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. அப்ப ஏன் பாத்தீங்கன்னா உள்ளிருக்கும் மெய்ப்பொருள் வழி நடத்தும் பாதையோ புனிதமானது. இந்த உடல் என்னும் ஊர்திக்கு உடற்பயிற்சி கொடுத்து தவம் என்ற எரிபொருளையும் தற்சோதனை என்ற நீரையும் சேர்த்து பயணம் இனிதாக மாற அருட்பேராற்றலுக்கு குரலுக்கு செவி கொடுத்தாலே போதும். நம்முடைய தேகத்திற்கு தேக பயிற்சியும் நுரையீரலுக்கு நம்முடைய அந்த சுவாச பயிற்சியும் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவிற்கு தியானம் என்ற ஆன்மீக பயிற்சி கண்டிப்பா வேணும். அப்ப வேலை செய்யும் களைப்பை போக்குவதற்கு நன்றாக ஓய்வு எடுக்கிறோம் இல்லையா? நல்லா தூங்குறோம். அப்ப இந்த மாதிரி தூங்கும் போது என்ன பண்றோம்? உடலுக்கு தான் ஓய்வு கிடைக்கிறது தவிர ஆன்மாவுக்கு ஓய்வு அங்க கிடைக்கிறது இல்ல. அப்போ எப்போதும் இயங்கியே இருக்கும் வண்ணமே இருக்கும் இந்த ஆன்மாவிற்கு பலவிதமான உணர்ச்சிகள் இருந்து ஓய்வளிக்க வேண்டுவது கண்டிப்பா முக்கியம். நாம் விழித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு நிலைப்படுத்திட வேணும் அத. அப்ப எந்த ஒரு பொருளை உணர்ந்தா அந்த அறிவை பெற்றா எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள் தான் அறிவு அறிஞ்சு கொள்ளுகிற பொருள். அது எங்கேயும் இல்ல. நமக்குள் மறைப்பொருளாக இருக்குது. அப்படி இருக்கிற அந்த மறைப்பொருளை தான் எல்லாம் வல்ல இறைவன் ரகசியமான பொருட்களை நமக்குள்ளாகவே வச்சிருக்கிறான். அப்ப சொர்க்கமும் நரகமும் எப்படி நம் வசம் இருக்குதோ அதே போலதான் ஆனந்தமும் நம்ம கிட்டதான் இருக்கு. ஒரு முட்டாள் என்ன பண்றான்னா ஆனந்தத்தை தொலைவுல தேடுறானா, ஒரு புத்திசாலியோ அதை தனக்குள்ளேயே பாக்குறானா. அப்ப அமைதியும் ஆனந்தமும் கடை தெருவில் கிடைக்காது நமக்கு. அதை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அது நம்மில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப புலன் கவர்ச்சியில் வாழும் மனிதனுக்கு தன்னை அறிந்து தன்னை மறந்து அளவு மீறியும் முறை மாறியும் செயலாற்றும் தன்மை ஏற்பட்டு வருது. அதனால வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் செயற்கை முறையில் அறிவின் குறையால உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றலும் செயல்களால பெருகுது. அப்போ உடல் வந்து தோற்றமாக இருக்குது, உயிர் ஆற்றலாக இருக்குது, மனம் உணர்வாக இருக்குது. மனம் தான் நாயனின் மனம் என்ற ஒன்று தனியாக இல்லதானே. உயிர் தானே மனம் என மறுபெயர் பெற்றிருக்குது. உயிரோ அணுக்கூட்டம், அணுவோ பிரம்மத்தின் இயக்க நிலை. நான் என்பது அந்த பிரம்மம்னு தெளிவாகுது இல்லையா? நான் என்ற இறையுணர்வில் முடியும் என்ற ஆராய்ச்சி நம்மளுக்கு இறை அதாவது இறை உணர்வு தெளிந்த உணர்வில் தான் ஆசை ஒடுங்குவாங்க. அப்ப எது எல்லாவற்றுக்கும் பெரியதோ, எதை விட பெரிதோ, அதை விட பெருசு வேற எதுவும் இல்லை. அதுதான் நானாக இருக்கும்போது, அந்த நிலை உணர்ந்த தெளிவில் தான் இருக்கும்போதுதான் நமக்கு அது வேண்டும், இது வேண்டும், என்னென்னவோ வேண்டும்னு நமக்கு ஒரு பிரச்சனையா வருது. அப்ப அந்த எண்ணம் எழுறதுக்கு எது காரணம்? அதுக்கு முதல்ல நான் யாருங்கிறது நம்மள தன்னைத்தானே அறியிற ஆராய்ச்சி நமக்குள்ள வரணும். அப்ப தன்னைத்தானே ஆராய்ச்சி அறியும் போதுதான் அந்த இறை உணர்வில் மட்டும்தான் அது நிலைக்க முடியும். அப்ப இந்த இறைநிலையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர தொடங்கும் போதுதான் மனதில் வந்து தெளிவு உண்டாகி ஆசைகள் அங்க ஒழுங்கு பெறும். அப்ப நான் பிரம்மமா இருக்கிறேன், தெய்வமா இருக்கிறேன், எல்லாமே நான் தான்ங்கிற உணரும் போது எதன் மீது நமக்கு ஆசையும் வராது.
அந்த நிலையில தான் நான் எனும் அகப்பற்றும், எனது என்ற புறப்பற்றும் நம்ம விட்டு விலகிவிடும். தன்னை அறிந்த நிலையில் தான் அன்பும், அறிவும் அங்க நம்மளுக்கு பிறக்க ஆரம்பிக்குது. அப்ப வாழ்க்கை என்பது ஒண்ணுதானே. அறிவு தான் வெவ்வேறு விதமாக நம்மளுக்கு செயல்படுது. அப்ப இறையருள் இல்லாத வாழ்வு குறையளவு தான் சொல்லுவாங்க. அப்ப இறையருளை நம்முடைய புலன்களால் அறிய முடியாது. அனுபவத்தா மட்டுமே உணர முடியும். நம்முடைய தவ ஆற்றலை பெருக்கிக் கொள்வதன் மூலமே நாம் அத உணர முடியும். அப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்க? தம் அறிவு ஆற்றலாலே தான் செயல்படுகிறாங்க. எனினும் அறிவு சீராக இயக்கம் பெற நிறைய பயிற்சி வேண்டும். இதே தான் ராமலிங்க அடிகளார் சொல்லுவாங்க. "மதி வேண்டும், நின் கருணை விதி வேண்டும்" என்று அவர் கேட்கிறாரு. அப்ப மதியும், கருணை, நிதியும் சேர்ந்தால் தான் மனிதன் சீராக இயங்க முடியும். அப்ப எல்லாமே விதிப்படி நடக்கும்னு சொல்லி நிம்மதியாக நாம் இருந்து விட முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அப்ப அத மேலும் மேலும் நம்மளுக்கு சில பிரச்சனைகளையும், தேவையில்லாத குழப்பங்களையும் தான் ஏற்படுத்தும். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி வேணும். பயிற்சி கையில இருக்கு. முயற்சி செய்யும்போது வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக அமையும். அப்ப எல்லா காரியங்களுமே மனிதர்களால் நடப்பவை அல்ல. கடவுளாலேயே தான் நிகழ்குது. விதைப்பது ஒரு விதைய விதைக்கிறோம். அது கூட என்ன பண்றோம்? காலத்தோட செஞ்சாதான் அதோட நல்ல பலன நம்ம பெறலாம். முந்தியோ, பிந்தியோ செய்தா, அதனால எந்த பலனையும் நம்மால அடைய முடியாது. அப்ப இறைவனை நாம் நெருங்கி செல்ல செல்ல, இறைவனை பற்றி நிறைய அறிஞ்சுக்கிறோம். அப்படி அறிகின்ற போதுதான், அந்த இறைவனையே நாம் அடையலாம். உண்மையான அன்பு, உண்மையான பக்தி தான் கண்டிப்பா தேவை அதுக்கு. அப்ப கழிந்தவை எல்லாம் உடலுக்கே. நான் உடல் அல்ல. எனவே நான் இவற்றை சுமந்து வேதனைப்பட தேவையில்லை. நடந்தவை மாயை. நான் ஆன்மா என்ற தெளிவான சிந்தனையில் உள்ளம் மலர வேண்டும். உள்ளம் மலர்ந்தாதான் அதில் ஜோதி தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப எனவே அந்த கண நேரத்தில் முடிந்து போற வாழ்க்கைக்கே இந்த உண்மையை நாம உணர்ந்துகிட்டாலே, மரணமில்லாத பெருவாழ்வை நாம பெற முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப இந்த அற்பமான கழியக்கூடிய நிரந்தரமற்ற சுகங்களை பெற வேண்டும் என்று நினைக்கும் போதுதான், மனசு உலக இன்பங்கள்ல சுற்றி திரியுது. அப்ப அது ஒரு மாயைன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாயையை புரிந்துகிட்டாலே, ஆத்ம தரிசனத்தை நாம பிரம்மமாக மாற்ற முயற்சியில கண்டிப்பா ஈடுபடுவோம். அப்ப ஆன்மீக ஞானம்ங்கிறது எது? பெற்று பெ பெற்றுவிட்ட ஞானத்தை இயல்பாக்கி, தியானம் என்ற பாதையின் மூலமாக இந்த ஆத்ம தரிசனத்தை பெறணும். அதுக்கு குருவின் உபதேசம் கண்டிப்பா நம்மளுக்கு வழிகாட்டும். அப்ப ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. 6வது அறிவு எதுக்குன்னா, தன்னை அறிவதற்கு, அழிப்பதற்கல்ல. இறையை நினை, வினையை கலை. இறையை நினைச்சாலே போதும். வினை தன்னால கலையும். குப்பை கூடம் இயற்கையோடு ஒன்றினால் தான் மக்கும். ஏன்னா, நமக்குள்ள இருக்க மதிப்பு நம்மளுக்கு தான் முதல்ல தெரியணும். தேடலை நிறுத்தாதே, வாடல் வந்துவிடும். தேடுறத நம்ம நிறுத்தக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் தான் நம்மள ஆன்மீக பயிற்சியில நம்மள உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். ஞானம் என்பது ஓடிப் பெறுவதல்ல, ஒடுங்கி பெறுவது. நம்ம எந்த அளவுக்கு மனச அடக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். உயிர் மேல் தியானம் செய்வது நல்ல நண்பர்கள் கிடைத்ததற்கு சமமாகும். அப்ப நம்ம உயிர் மேல் தியானம் பண்றது கூட நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் வர்றதுக்கு சமம்னு சொல்றாங்க. யோகம் என்பது இறந்து சொர்க்கம் போவதற்கல்ல, இருந்து சொர்க்கம் காண்பதற்கு. சொல்லுவாங்க இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போப்போற, நரகம் போப்போறன்னு. அந்த இறந்து சொர்க்கம் போறதுக்கு யோகம் கிடையாது. நம்ம இருக்கும்போதே அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணும். அங்க என்னெல்லாம் சுகம் இருக்கோ, அத நம்ம வாழும்போதே அனுபவிச்சுட்டு போறதுக்கு தான் யோகம். இறையின் அருளை பெற தகுதி வேண்டும். அந்த தகுதியை பெற தியானம் வேணும். அப்ப இறையின் அருளை பெற ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதுக்கு தியானம் தான் வழிகாட்டுது. வெளியே ஓடி இறையை தேடு, உள்ளே ஒடுங்கு இறையை தேடு. வெளியில போயிட்டு நம்ம இறை நம்மளுக்கு சாப்பாடு தேடணும். உள்ளே ஒடுங்கி நமக்குள்ள இருக்க அந்த ஆன்மாவை தரிசிக்கணும். ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை பூலோக வாசம் நாசம். அப்ப இந்த ஆன்மீகம் இல்லைன்னா அந்த பூலோக வாழ்க்கை நாசம்தான் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் சுவாமிஜி ஒரு கவி சொல்லுவாரு. நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். ஊருலகப் பொருள் கவர்ச்சி உள்நுழையா இப்பேறு, தவத்தாலன்றி யார் பெறுவார், யார் தருவார்? அறிவுயர்ந்து அதுவே மெய்ப்பொருளாய் மாறும் பேற்றை, சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் திறம் வேண்டும். அப்ப நீர் நிறைந்த பாத்துல காற்று ஏறுமா? கண்டிப்பா ஏறாது.
ஏன்னா அங்க தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம மனசும் நல்லா நிறைஞ்சிருக்கணும். ஆன்மீக உணர்வு கிடைக்கணும். அப்ப அதுக்கு அந்த குருவோட வழிகாட்டுதல் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த குருவோட வழிகாட்டுதல் மூலமா தான் நம்ம தவத்தால தான் எல்லாத்தையும் பெற முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப மனிதன் தன்னோட இருக்க அறிவையும் விவேகத்தையும் அறிவின் அந்த அறிவு இடம் இட்டு செல்கிற வழியில போகணும். அப்ப அந்த விவேகம் தான் அவனுக்கு வேணும். அப்ப அந்த விவேக பாதையில அவன் பயணிக்கும் போதுதான் 6வது அறிவின் துணை கொண்டுதான் தன்னிலை உணர்கிறத அவன் கைவரப்படுகிறான் இல்லையா? அப்ப அந்த 6வது அறிவு என்ன பண்றது? ஒரு சூரிய ஒளியில் சூடு பெற்று கடல்ல இருந்து ஆவியாகி மாறி வேகமாகி அது குளிர்ந்து மழையாகி எப்படி மேல வருதோ, மழையா பொழியுதோ, அதே போர்தான் இந்த நீர் தனக்கு பிறப்பிடமாகி கடலை நாடியே ஓடுவது போல, அந்த இறைநிலையிலிருந்து புறப்பட்டு பல தலைமுறையினங்களாக சீவனங்களில் சிக்கிய மனிதன் இறுதியாக வந்து கொண்டிருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் சிற்றறிவு. அப்ப அந்த முற்றறிவான இறைவனையே நாடி அலைகின்றது. அத்தகைய வளர்ச்சி நிலையில தான் உடல் தேவைக்கான பொருள் இன்பம், புலன் இன்பம் இவற்றில் மனசு ஈடுபடுது. இங்கு தான் அறிவானது அதன் போக வேண்டிய இடத்தை மறந்து, அடுத்து தொடர்பு கொள்ள வேண்டிய பொருட்கள், மக்கள், புலன் இன்பம் இவற்றோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் பொருட்களும் இன்பமும் எளிதாக மேலும் மேலும் உழைக்காமலே கிடைக்கக்கூடிய வழிகளான அதிகாரம், புகழ் இவற்றின் மீது நிறைவு பெறாத அவாவையும் பெருக்கிக் கொள்ளுது இல்லையா? எவ்வளவுதான் பொருளோ, புலனின்பமோ, புகழோ, அதிகாரமோ தனக்கு இருந்தாலும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் தான் மனிதனோட இயல்பு. அப்ப அந்த உணர்ச்சி நிலையில தான் மனம் அடங்கி, மனம் ஒரு குரு வழியில வரும்போதுதான் அந்த மெய்யுணர்வு கிடைக்குது. அப்ப அந்த மெய்யுணர்வு பெற்ற குரு வழியில வரும்போதுதான் அறம் பயின்று இறைநிலை விளக்கமும் பெறுது. தான் தடம் மாறிய மன ஓட்டம் நேர்மையான இயக்கத்திற்கு வருது. அது மனசங்க தடம் மாறாம ஒரு நேர்மையான இயக்கத்துக்கு வர ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கு சுவாமிஜி இன்னொரு கவியில விளக்கம் கொடுப்பாரு. அறிவறிந்தோர் சிவமாவார் அன்பு ஊரும் அறம் செழிக்கே அவ்வறிவே நம் உரமாகும். அறிவினது ஆற்றல் ஐம்புலன்களால் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டாம் பற்றும் அறிவறிய மனதுக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தி யோக நெறி இரண்டும் அறிவறிந்து அவ்வழியிலே செயல்கள் ஆற்றும் அகன்ற பேரறமே மெய்ஞானமாகும்னு சொல்லுவாரு. இப்ப இந்த கவியில எவ்வளவு அருமையா விளக்கம் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அதாவது 6வது அறிவு பெற்ற மனிதன் அவனோட சிறப்பு எல்லாத்தையும் அறியக்கூடியதான். ஆனா அவன் என்ன பண்றான்? அறிவின் ஆற்றலால புலன் இன்பத்தில் பற்று ஏற்பட்டு 5 புலன் அனுபவங்களை எல்லை கட்டிக்கிட்ட போது செயல்களோட விளைவு பல வகையில துன்பத்தை அவனுக்கு ஏற்படுத்துது இல்லையா? வாழ்வின் நோக்கத்துக்கு தடையாக உள்ளது எது? புலன் இன்பப்பட்டும் தேவையற்ற இதுவும் தான். அப்ப அறிவை அறியும் போது மனசுக்கும் செயலுக்கும் அந்த அறிவானது பாதுகாப்பா அமையும். அப்ப அறிவை அறிந்தவர்கள் சிவமெனும் தெய்வ நிலைக்கு உயர்வாங்க. தெய்வீகத்தின் இருப்பாகிய அன்பு அவர்களும் பெருகிக் கொண்டே இருக்குமா. அப்ப அறநெறி தலைத்தவங்க அந்த அறிவை நல்ல உரமாக பயன்படும் போது பக்தி என்பது என்னது? நம்பிக்கை வழி. யோகம் என்ற பக்திக்கும் பக்தி அதாவது யோகம் என்பது பக்தி என்ற நம்பிக்கையில் ஏற்பட்ட பழக்கங்களை விளங்கிய வழியில் செயல்படுத்தும் ஞான மார்க்கமாகும். அதாவது ஒரு பக்தி நிலையில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அது அவங்களுக்கு நம்மளுக்கு விளக்கம் கிடைக்காது. ஒரு ஞான மார்க்கத்துக்கு வரும்போதுதான் நம்மளுக்கு விளக்க நிலை கிடைக்கும். அப்ப இந்த 2 வழிகளையும் அறிவை அறிந்து அந்த வழிகளை செயலாற்றும் போதுதான் விரிந்த பெரிய அறம் எனும் மெய்ஞானம் கிடைக்குது. அப்ப அறிவால் அறிந்த தெளிவு நிலைதான் மெய்ஞானம்ங்கிறது, உண்மை நிலை உணர்வுங்கிறது இந்த கவியில நம்மளுக்கு அழகா விளக்குறாங்க. அப்ப அதே மாதிரிதான் கர்ம வினைகள் இல்லைன்னா இங்கு எந்த உயிரும் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப புல், பூண்டு, செடி, கொடி, மரம் என்ற அனைத்தும் கூட கர்ம வினையின் படைப்புகள் தான். அப்படி அந்த அப்படி கர்ம வினையால் பிறந்து வந்த உயிர்கள்ல சிலவானது இயற்கையோடு ஒன்றி அறத்தை பற்றி வாழ்ந்து பிறவாவரத்தை அடைந்து விடுது இல்லையா? பல உயிர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வினையை உற்பத்தி செய்து கொண்டே பிறவி சாக்கடையில் மூழ்கி இருக்குது. அப்ப இங்கு எண்ணற்ற பிறவிகள் எடுக்கின்ற எல்லா உயிர்களும் நிறைவாக என்ன பண்றாங்க? மனித பிறவி அடைந்த பின்புதான் தான் அந்த பிறவி பிணி நீக்குவதற்கான வழியும் வாய்ப்பும் இந்த பேரறிவால நிர்ணயிக்கப்படுது. அதுதான் உண்மை. அதனாலதான் மனித பிறவி மாண்புடையதாக கூறப்படுது. அப்ப இறைநிலையே தன்னுள் ஒரு அற்புதமான பிறவிதான் மனித பிறவி. அததான் ஔவையார் அவரோட கவியிலையும் சொல்லுவாரு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது,
பேடு நெருங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு ஔவையாரே சொல்றாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் இந்த பிறவி கிடைச்சதுக்கு நம்ம என்ன பேரு பெற்றிருக்கோம்னு தெரியாது இல்லைங்களா? அப்ப அந்த வகையில இந்த ஒரு அருமையான நம்மளுக்கு பிறவி கிடைச்சிருக்கு. 6வது அறிவு நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு மனித பிறவி. அந்த மனித பிறவில தான் நான் யாரு அப்படிங்கிறது அந்த உணர்வு நிலைக்கு இருந்து நம்ம அது உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரணும். நான் யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் யாருங்கிறது வினா நமக்குள்ள எழ எழ என்ன ஆகும்னா, நமக்குள்ள வந்து கேள்விகள் வரும்போதுதான் நம்மள நாமளே உணர ஆரம்பிக்கிறோம். அப்ப நானே இயக்கமோ, நானே இருப்பு, நானே சுவை, நானே பாடுறது எல்லாமே நான் தான். அப்ப அந்த அறிவு எங்க இருந்து கிடைக்குது நம்மளுக்கு? குரு மூலமா கிடைக்குது. ஏன்னா குருவோட வழிகாட்டுதல்னால தான் இத்தனையும் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா? "காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, பாக்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா." பாரதியார் பாடிட்டு போயிட்டாரு. அப்ப அது எவ்ளோ தூரத்துக்கு உண்மை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, எல்லாமே நான் தான். அப்ப நான் தான் வந்திருக்கேன் இந்த 6வது அறிவு மூலமாக. வந்து நான் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும். அதோட என்னையும் நான் என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு என்னையும் நான் முதல்ல உணர ஆரம்பிக்கணும். தன்னைய முதல்ல உணர ஆரம்பிக்கணும். அப்ப தன்னை அறிகிற அறிவு எதுல கிடைக்கும்னா, இந்த 6வது அறிவு தான். இந்த 6வது அறிவ நம்ம மேன்மையா நம்ம உணர்ந்தாலே போதும். நமக்குள்ள வாழ்க்கை சிக்கல் எல்லாம் நம்ம நீக்கிட்டு, நம்மளும் வாழ்க்கையில நல்ல நிறைவாக வாழலாம். அதுக்கு தான் சுவாமிஜி நம்மளுக்கு இத்தன இதுல எல்லா பயிற்சிகளையும் எளிய முறையாக நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம செய்றோமா? நம்ம செய்யும்போது முதல்ல எத உணரணும்னா, நம்ம பயிற்சி செய்றது நமக்கு செய்றோமா? நமக்குள்ள இருக்க அந்த இறைநிலைக்கு செய்றோமா? அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ஒரு உணவு சமைச்சா கூட, அந்த இறைநிலைக்கு தான் நான் சுவையா சமைக்கிறேன். அது சாப்பிட போகுது. அதுக்குள்ள இந்த இவ்வளோ நல்ல சத்தான பொருளோட நல்ல ரசிச்சு நம்ம ருசிச்சு சமைக்கும்போது, அந்த உணவு வந்து நம்மளுக்கு நல்ல விதத்துல அமையும். அதே மாரி தான். அது உணவு வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அதே மாரி தான் பயிற்சிகள் செய்யும்போது, நமக்குள்ள இருக்க இறைநிலைய நம்ம வந்து காயப்படுத்தாம சொல்றோம் இல்லையா? 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு 2 ஒழுக்க பண்பாடு 3 தடவ தவத்துல சொல்லிர்றோம். ஆனா இது வந்து அ அடுத்தவங்கள காயப்படுத்துறோமோ இல்லையோ, நம்மள நம்ம காயப்படுத்தாம இருக்கணும். நமக்குள்ள பயிற்சிகள முறையா செஞ்சு, உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, அகத்தவம் எல்லாத்தையும் முறையா செஞ்சாலே போதும். அந்த 2 ஒழுக்க பண்பாடு முதல்ல நம்மளுக்கு தான். அப்ப நம்மள நம்ம காயப்படுத்தாம இருந்தாலே போதும். நம்மள நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்படி நம்மள உணரும்போது தான், நான் யாருங்கிற விளக்கம் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த விளக்கம் தெரிஞ்சுட்டாலே போதும். நமக்குள்ள இருக்க இறைநிலை தான் அடுத்த உயிருக்குள்ளயும் இருக்குது. அவங்கள வந்து நம்ம துன்பம் குடுக்க மாட்டோம். சொல்லாலோ, செயலாலோ நம்ம துன்பம் குடுக்காத அளவுக்கு நம்மளோட செயல்கள ஒழுங்குபடுத்தி, நிறைவான வாழ்க்கை வாழ்வோம்ன்னு சொல்லி, இதுகாறும் இந்த சிந்தனை செய்யும் அடுத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, எனக்கு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி, எனது இந்த சிந்தனையை நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குருவர்களுக்கே. வாழ்க வளமுடன். அதாவது நிறைவாக இருந்தால் அத்தனையும் குரு மகானுக்கே. குறை ஏதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா.